enlightening the thirsty. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது முன்னுரை வாசிக்கப்படுகிறது. இறை இயேசுவில் இனியோரே, குருத்தோலைகளும் ஒலிவை கிளைகளும் வெற்றிக்கு அடையாளம். மனிதனாக வந்த இறைமகனுடைய பாடுகளின் ஞாயிறு குருத்தோலைகளால் குறிக்கப்படுவது பொருத்தமே. பாடுகளின் பலனாக அன்றோ வெற்றி கிடைக்கிறது. இயேசுவின் பாடுகள் எதிர்பாரா விபத்து அல்ல, கடவுளின் உண்மை கதையின் ஒரு முக்கிய பகுதி. அது கடவுளின் அரசை நிலைநாட்ட தம் பேச்சாலும் செயலாலும் இதுவரை போராடிய இயேசு தம் பாடுகளும் மரணமும் அடங்கிய இறுதிக்கட்ட போராட்டத்தில் இறங்கிவிட்டார். வார்த்தையானவர் மனித உடல் எடுத்து இதற்காகத்தானே தம் உடலை கிழித்து பலியாக்கி வேதனை உணர்வுகளை பாடுகளாக்கி மனிதனுக்கு முழு விடுதலை வாங்கி தருகிறார். இப்பாடுகளின் ஞாயிறு வெற்றியின் ஞாயிறு. கடவுளின் பெயரால் நமக்கு வெற்றியை விடுதலையை தந்தவர் வாழ்க என்று ஓசானா பாட நாமும் முன் வருவோம். இந்நாளில் மட்டுமல்ல, நம் வாழ்வில் பிறரது பொறாமையால் பிறரது ஆற்றமையால் நமக்கு துன்பமோ வருத்தமோ வருமாகில் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்போம். அவர்கள் தரும் வேதனையில் நமக்கு இறைவனின் அளப்பரிய மாட்சிமையின் பலன் கிடைக்கும் என்று இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எபிரேய சிறுவர்கள் இயேசு எருசலேமுக்குள் சென்றபோது தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று பாடி இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். அந்த பாடலை இப்பொழுது பாடகர் குழு இசைப்பார்கள். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேயர் சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு பிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் அன்பு செயல்களாலும் நாம் இதயங்களை பண்படுத்திய பின்
நம் ஆண்டவராகிய பாஸ்கா மறை நிகழ்ச்சியின் தொடக்கத்தை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இதோ இங்கு கூடியிருக்கிறோம். பாஸ்கா மறை நிகழ்ச்சி ஆண்டவருடைய திடுப்பாடுகளையும் உயிர்ச்செழுதலையும் குறிக்கின்றது. ஆண்டவருடைய பாஸ்காவை நிறைவேற்ற அவர் தம் நகரான எருசலேமுக்கு செல்கிறார். எனவே மீட்பளிக்கும் இந்த வருகையை நாம் முழு விசுவாசத்துடனும் பக்தியுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். கைகளில் வைத்திருக்கிற குருத்துகளானது இப்பொழுது மந்திரிக்கப்படுகின்றது. அதை ஏந்தி மகிழ்ச்சியோடு நாம் பாடிக்கொண்டு செல்வோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தொலைகளை ஆசிர்வதித்தருளும். கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக அவரோடு புதிய எருசலேமுக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இப்பொழுது நற்செய்தியானது வாசிக்கப்படும். எல்லாரும் அமைதியாக இருங்கள். அனைவரும் அமைதியாக நற்செய்தி வாசகத்துக்கு செவிமடக்க அழைக்கிறோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நற்செய்தியானது வாசிக்கப்பட இருக்கின்றது. தயவு செய்து அனைவரும் குருத்தோலைகளை பிறகு பெற்றுக்கொள்ளலாம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடருடன் எருசலேமில் நெருங்கி ஒலிவ மலையருகில் இருந்த பெத்பகேவுக்கு வந்தபொழுது சீடர் இருவரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றதும் அங்கே ஒரு கழுதை கட்டியிருப்பதையும் அதனுடன் குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் அவை ஆண்டவருக்கு தேவை, விரைவில் அவற்றை திருப்பி அனுப்பிவிடுவார் என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதோ உன்னுடைய அரசர் கழுதையின் மேலும் பொதிமிருக குட்டியின் மேலும் அமர்ந்து சாந்தமாக உன்னிடம் வருகிறார் என சீயோன் மகளுக்கு சொல்லுங்கள் என்று இறைவாக்கினர் கூறியது நிறைவேறுவதற்கே இதெல்லாம் நிகழ்ந்தது. சீடர் சென்று இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். கழுதையையும் குட்டியையும் ஓட்டி வந்து தம் போர்வைகளை அவற்றின் மேல் விரித்து அவரை மேலே அமரச் செய்தனர். பெருங்கூட்டமான மக்கள் தங்கள் போர்வைகளை வழியில் விரித்தனர். சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். கூட்டமாக முன்னே சென்றவர்களும் பின்னே வந்தவர்களும் தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி, உன்னதங்களில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். எருசலேமுக்குள் வந்தபொழுது நகர் முழுவதும் பரபரப்புற்று இவர் யார் என்று கேட்டது. மக்களோ இவர்தாம் கலிலேயாவின் நாசரேத்திலிருந்து வந்த இயேசு என்னும் இறைவாக்கினர் என்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எருசலேம் வாழ் யூதர்கள் இயேசுவை எவ்வாறு ஆடம்பரமாக அழைத்து சென்றார்களோ அதுபோல இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்களை பின்பற்றி நாமும் சமாதானமாக புறப்பட்டு பவனியாக செல்வோம். இது ஒரு வெற்றி பவனி. எனவே அனைவரும் வரிசையாக பவனியாக சென்று கிறிஸ்துவை வரவேற்போம். பாடல் எண் 1. முதலில் இந்த பவனியில் குருதான் முதலில் செல்ல வேண்டும். மற்ற பவனிகளிலே குரு பின்னால் வரலாம். ஆனால் மக்களை வழிநடத்தி செல்லுகிற கிறிஸ்துவை குறிக்கும் வகையிலே குரு பவனின் முதலிலே செல்லலாம். பாடல் எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்புலகும் அதில் நிறைந்த பொருள் யாவும் குவளையமும் அதில் வாழும் குடிகளும் நம் ஆண்டவர்க்கே உரிமையான உடைமைகளாம். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே
பிடித்தவரும் நதிகளின் மேல் அதற்கு நிலை தந்தவரும் அவர்தாமே. எபிரேயர்களில் சிறுவர் குழாம் ஒளிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. வாயில்களே நிலைகளை மேல் உயர்த்துங்கள், பழங்கால கதவுகளே மேலெழுங்கள், மகிமை மிகு மன்னருளே நுழைவதற்கு. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மாட்சிமிகு பேரரசர் இவர் யாரோ, வீரமோடு வலிமையின் கொள் ஆண்டவரே, போரினிலே வல்லவராம் ஆண்டவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒளிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மாட்சிமிகு பேரரசர் இவர் யாரோ, சேனைகளின் வலிமை கொள் ஆண்டவரும் மாட்சிமிகு மன்னவரும் இவர்தாமே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராம் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. பாடல் எண் 2. தாவீதின் புதல்வா ஓசானா, 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 ஓசானா. தாவீதின் புதல்வா ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களாயும் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவரும் என் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா, ஓசானா, ஓசானா.
ஆண்டவரே மன்னவரே எழுந்தருள்வீரே. உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. ஆசனமாயும் குழந்தைகள் துணியே அஞ்சனையா. கிளைகளே உமது ஜெய கொடியாயும் கர்த்தரமேசுவே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. தாவீது அரசனின் புத்திரரே ஓர் தெய்வீக முடியோடு வந்தவரே. தருமரண புகழ் அடைந்தவரே. தேவனாமேசுவே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. அற்புதையோர்தானில் தீட்சை பெற்றீர். அருள் கபோதனரால் நீர் புகழப்பட்டீர். ஆகாயங்களை நீர் திறக்க விட்டீரும். ஆதி பிதாவிடம் பதவி பெற்றீர். உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. கானான் மணத்தீனில் அழைக்கப்பட்டீர் நீர். கலங்கினவர்கள் பேரில் இறக்கப்பட்டீர். கொண்டு வர சொன்னீர் தூய தண்ணீர். தூய ரசமாக்கி பெயர் அடைந்தீர். உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. உசானா தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேயர் சிறுவத்துழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குறுக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குறுக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித
எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து எங்கள் மீட்பர் மனிதராகி சிலுவை சாவு மற்றும் தம்மையே தாழ்த்தினார். நாங்கள் அவர்தம் பாடுகளின் பாதையை பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கு பெற தயவாய் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமரவும். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் ஊழியன் என்பவரை பற்றி ஏசாயா எழுதும் கவிதைகளில் ஒன்றான இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் ஊழியர் என்பது பொதுவாக இஸ்ராயல் இனத்தை குறிப்பதாக இருந்தாலும் இறைவாக்கு நிறைவேறல் முறையில் இது இயேசுவை சுட்டுவதை காண்கிறது. இறைவனுக்கு செவிமடுக்கும், இறைவனுக்காக துன்புறும் இயேசுவை முன்குறிப்பதை கவனிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எருசலேம் நகருக்கு இயேசுவை பவனியாக மகிழ்ச்சியோடு மாட்சிமையோடு அழைத்து சென்றார்கள். 4 நாள் பொறுத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இது இவரை மாட்சிமையாக எடுத்து சென்றது முக்கியம் அல்ல, தனது மரணத்தால் உலகத்தை மீட்டார். அதுதான் அவருடைய மாட்சிமை, மகிமை. அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். எனவே இயேசுவினுடைய மரணத்தில், இயேசுவினுடைய உயிர்ப்பில் பங்கு பெறும் அளவுக்கு இந்த வார நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நம்மையே தயாரிப்போம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரெயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சியடைய, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக, குடும்ப நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, மியூசிக் பார்க் இதய ஆண்டவருக்கு நன்றியாக தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே காஸ்தோம் உடல் நலனுக்காக மற்ற குடும்ப கருத்துக்களுக்காகவும், சான் ஜாக் அந்துவான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் விண்ணப்பித்து ஜெபிக்கின்றார்கள். திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாட்டிக்காக, திருமதி ஜெகதாம்பாள் சிவராசன் அவர்கள் மகன் எஸ் விஸ்வநாத் என்பவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க, அவரது வாழ்க்கை அமைதியுடன் மகிழ்வுடனும் இருக்க உபயம் செய்து ஜெபிக்கிறார்கள் என்று அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜஸ்டினா ஸ்டீபன் பிறந்த நாள் நன்றியாகவும், அனிதா இதய ஆண்டவருக்கு ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றியாகவும், தோமாஸ் கஸ்மீர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சூசை மறை போல் காலில் உள்ள காயம் குணப்பெற்றதற்கு நன்றியாக,
சங்கீதா ஜான் கெனடி பிள்ளைகளின் நற்படிப்புக்காக, குடும்ப நலனுக்காக ஆல்வன் குமார், குடும்ப கருத்துக்களுக்காக இதயநாதன், சலேத் தருண் ஷரோனி, இதய ஆண்டவருக்கு நன்றியாக ஆரோக்கிய பிரான்சிஸ் உடல் நலனுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சூசமரி கஸ்மீர், மரியான் செல்வநாதன், ஆரி பென்சராத், ஜெரால்டு சேவியர், போத் போர்து லூர்து வேளாங்கண்ணி, சந்தனமரி கிளாரா, ஆந்த்வானத் ஜோசர் ரோமன் சாமி, மாசிலமணி முராசான், மரி எனஸ்தீன் ரெமோ, மரி ஆந்த்வானத் ரெமோ இவருடைய ஆன்மா இறைவனில் சாந்தி அடைய பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் அமரவும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் எண் 5.
நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள், என்னுடைய மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயோ. எனக்கு துணையாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? நானும் நாமத்தை என் சகோதரருக்கு வெளிப்படுத்துவேன், சபை நடுவே உம்மை இவ்வாறு போற்றுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் சந்ததியை நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். இஸ்ராயேல் மக்களை நீங்கள் அனைவரும் அவருக்கு அஞ்சுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தியலின் சுருக்கமான வார்த்தைகளை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் காணும் நாம் இயேசுவின் தாட்சியையும் இயேசுவின் கீழ்ப்படுதலையும் அவருடைய மகிமையையும் எடுத்து கூறுவதை கேட்டு தாழ்ச்சியே உயர்வுக்கு வழி என்பதை உணர இவ்வாசகத்தை கவனிப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எழுந்து நிற்போம்.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்து ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுத்தவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை கையில் எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாட்களில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உன்னை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவுவதற்கு மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவும் வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பத்தின்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார்.
அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு வீழ்த்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இந்த துன்பக்கலம் அகல முடியாது என்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கிவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கே வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்போது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடு என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோயிலில் அமர்ந்து கற்பித்து கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சிகள் கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோயிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கின்றேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்களின் மேல் வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேல் உடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே,
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதில் அளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார், சொல் என்றனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கு நின்றிருந்தவர்கள் பேதுருவிடம் வந்து, நீ உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதரை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடம் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுக்களையும் திருப்பி கொண்டு வந்து, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீ சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய பொழுது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதில் அளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து
சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள் முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவருடைய தளர் அங்கியை கழற்றி விட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதி வைத்தார்கள். அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகின்றவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை எழுந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோயிலின் திரை மேலிருந்து 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 101 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளை ஆனதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வைக்கப்பட்டிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள் ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிரோடு இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிக் கொண்டு சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடையே சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட
பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இன்று இயேசுவின் பாடுகளை பற்றி வாசகம் கேட்டோம். ஒரு குளத்தில் உயிரினங்கள் தண்ணீர் இருக்கும்போது வாழ்கின்றன. தண்ணீர் வற்றிப்போனால் வேறு தண்ணீர் உள்ள குளத்திற்கு போய்விடுகின்றன. இன்றைய குருத்து ஞாயிறு வழிபாடானது மனிதர்கள் நிலையற்ற தன்மையை படம் பிடித்து காட்டுகின்றது. எந்த மக்கள் இயேசுவை ஓசான்னா பாடி ஜெருசலேம் நகரில் அமைதியின் அரசராக வரவேற்றார்களோ, அதே மக்கள் இயேசுவை பிடித்தவுடன் ஒழிக என்று சப்தமிடுகின்றார்கள். இயேசுவின் பாடுகள் ஒரு விளையாட்டல்ல, மற்றவருடைய சதி திட்டமும் அல்ல. அது கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தை இயேசு மகிழ்ச்சியுடன் ஏற்று நிறைவேற்றுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா என்ன சொல்லுகின்றார்? இயேசுவை துன்புறும் ஊழியனாக சித்தரிக்கின்றார். இயேசு எல்லா துன்பங்களையும் மன உறுதியோடு தாங்கிக் கொள்கின்றார். தன் முகத்தை கற்பாறையாக ஆக்கிக் கொள்கின்றார். பதிலுரை பாடல் என்ன சொல்லுகின்றது? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு தனிமையாக்கப்பட்டதை அது வெளிப்படுத்துகின்றது. இரண்டாம் வாசகத்தில் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் என்ன சொல்லுகின்றார்? கிறிஸ்து சாகும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று கூறுகின்றது. இயேசுவின் பாடுகள் உடல் வருத்தத்தை விட மன வருத்தத்தைத்தான் அதிகமாக படம் பிடித்து காட்டுகின்றது. அன்று இயேசு பூங்காவனத்தில் தந்தையே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகலக் கடவது என்று ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அவர் தான் பட இருந்த பாடுகளை பற்றியும் மக்களுடைய பாவ மூட்டைகள் அவர் கண்முன் திரைப்படம் போல் வந்து நிற்கின்றன. அதை கண்ட இயேசு மிகவும் மனவேதனைப்படுகின்றார். அந்த வேதனை நிமித்தம் இரத்தம் வியர்வையாக வெளிவந்தது என்பதை நாம் அறிகின்றோம். இயேசு எல்லாராலும் கைவிடப்படுகின்றார். சீடர்கள் அவரை விட்டு ஓடிப் போகின்றார்கள். யூதாஸ் காட்டிக் கொடுக்கின்றான். பேதுரு அவரை மறுதலிக்கின்றார். தலைமை சங்கத்தினர் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி பிலாத்துவை வற்புறுத்துகின்றார்கள். மக்கள் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். பிலாத்துவோ தன் கையை கழுவி நழுவி விடுகின்றான்.
இயேசுவை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தனிமைப்படுத்தவில்லை. அவர் தந்தையோடு இருந்தார். அதை முன்னதாகவே சீடர்களுக்கு அறிவித்திருந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு ஓடிப்போவீர்கள், ஆயினும் நான் தனிமையாயில்லை, தந்தையோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். மீண்டும் அவருடைய பாடுகள் சிலுவையில் தொங்கிய பொழுது அனுபவித்த வேதனை நிமித்தம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று திருப்பாடல் 22 அவர் நம்பிக்கையின் ஜெபமாக ஜெபிக்கின்றார். அந்த வேதனை நிமித்தம் அவர் அவநம்பிக்கைப்படவில்லை. மீண்டும் அவர் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, என்னை விட்டு தூர சொல்லாதேயும், எனக்கு துணையாக விரைந்து வாரும் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் சூழ்நிலையில் அவநம்பிக்கைக்கு இடம் கொடாமல் மன உறுதியோடு அவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு தந்தையோடு இணைந்து நிற்கின்றார். கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு அகலவும் மாட்டார், ஏன் நான் அஞ்ச வேண்டும் என்ற மனநிலையோடு இயேசு இருந்தார். இயேசுவை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அவர் ஒரே மனநிலையில் தான் இருந்தார். புகழ்ந்தபோது அவர் அந்த புகழ்ச்சியில் மயங்கி போவதில்லை. அதே சமயத்தில் அவரை இகழ்ந்தபோது மனம் உடைந்து போகவும் இல்லை. அவர் எப்போதும் ஒரே மனநிலையில் தான் இருந்தார். இவ்வாறு இயேசு மனிதனை மீட்பதற்காக பிறப்பு முதல் இறக்கும் வரையில் பலவித துன்பங்களையும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கின்றார். சிலுவையை சுமந்து கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டு முன்மொழி சூட்டப்பட்டு சிலுவையை சுமந்து செல்லுகின்றார். கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டு தொங்குகின்றார். இவ்வாறு பாவமானது அதன் பழியை தீர்த்து கொண்டது, பகைமையை தீர்த்து கொண்டது. கடவுளோ அதன் பழியை தீர்த்து விட்டார். நமது ஆண்டவரோ தன் அன்பின் செயலை நிறைவேற்றிவிட்டார். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இயேசுவின் பாடுகளை இந்த நாட்களில் நாம் அடிக்கடி சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக வருந்துவோம். நம்மிடமுள்ள பாவங்கள், பாவ நாட்டங்கள், பாவப்பற்றுதல்களெல்லாம் விலக்கிவிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பாவத்திற்கு மறித்து அருள்வாழ்வுக்கு உயிர்த்து புதுப்படைப்பாக மாறி இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாட நம்மையே தயார் செய்வோம். அப்போதுதான் அந்த விழா நமக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி, அமைதி, ஆறுதல், சமாதானத்தை கொடுக்கும், இறை ஆசிரை பொழியும். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மறுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய்
சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பாடுகளின் காலத்தில் அவருக்கு இருந்த பயம் பக்தியை முன்னிட்டு இறைவன் தன் ஜபங்களுக்கும் தயவுடன் செவி சாய்க்குமாறு அவரை தாழ்மையோடு இறைஞ்சுவோம். எம் தலைவராம் இறைவா, நீர் உம் பணிக்காக தேர்ந்துள்ள எம் அருட்பணியாளர்கள் யாவரும் உம்மை பின்பற்றி தங்களையே தாழ்த்தி உம் புகழை மட்டுமே எடுத்துரைக்க கற்றோனின் நாவை அவர்களுக்கு அளித்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்னவராம் இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்த எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ள எங்கள் தலைவர்கள் யாவரும் மக்கள் பணிக்காகவே தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதை மனதில் கொண்டிருப்பவர்களாய், மக்களின் நலனுக்காக தங்களையே முழுவதும் கையளிப்பவர்களாய் மாறிடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எம் பாஸ்காவாம் இறைவா, பாவத்தினின்று புனிதத்திற்கு எம்மை அழைத்து செல்ல உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்ததை எண்ணி பார்க்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை கடைபிடிக்கவும் எங்களையே பிறருக்காக கையளிக்கவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எம் துணையாம் இறைவா, பலரது வாழ்வை மலரச் செய்ய உம்மையே நீர் தாரை வார்த்ததை எண்ணி நினைத்துருகும் நாங்கள் யாவரும் பிறரது நல்வாழ்வுக்கு காரணர்களாய் இருக்கவும், பசிப்பினியால் வாடுவோர்க்கு எங்களால் இயன்றதை தாராளமாய் கொடுக்கவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எம் நம்பிக்கையாம் இறைவா, நீர் என்றென்றைக்கும் எம்மை கைவிடுபவர் அல்ல என்பதை உணர்ந்துள்ள நாங்கள் எங்களோடு வாழ்பவர்கள் எங்களை கைவிடும் போதும் எங்களை தூற்றும் போதும் எங்களுக்கு குறிப்பளிக்கும் போதும் எங்களுக்கு எதிராக பேசி செயல்படும் போதும் உம்மேல் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் வலுப்பெற உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வாம் இறைவா, இம்மண்ணுலகில் வாழ்ந்தபோது நீரே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக அவரது திருப்பெயரை தங்கள் நாவினால் அறிக்கையிட்டு வாழ்ந்து இறந்த உம் அடியார்கள் யாவருக்கும் வான்வீட்டில் இடமளிக்க உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மை நோக்கி மன்றாடுகின்ற உம் மக்களுக்கு துணையாக வாரும். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எங்கள் முயற்சிகளால் பெற முடியாது. எனவே உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக அதை எங்களுக்கு அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 6. ஆண்டவரே,
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சரேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் பாடுகளையும் இறப்பையும் கொண்டாடும் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றாரும். எங்கள் செயல்களால் உமது மன்னிப்பை பெற இயலாது எனினும் ஒப்பற்ற பலியின் ஆற்றலால் உமது மன்னிப்பை நிறைவாக பெற்று கொண்டோம் என்று உணர்ந்து வாழ்ந்திட செய்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்து மாசற்றவராயினோ பாவிகளுக்காக பாடுபடவும் பொல்லாதவர்களுக்காக அநீத முறையில் தண்டனை பெறவும் திருவுளமானி. அவரது சாவு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதலோ எங்களை உமக்கு உகந்தவராக்கியது. ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் குரல் எழுப்பி பாடுவதாவது. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனில் உள்ளத்தில் எழுந்தருள்வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடல் எண் 8.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, திருவிருந்தில் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் விசுவசிப்பதை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையை உம் திருமகனின் இறப்பினால் எங்களில் உறுதிப்படுத்தீனீ. அவரது உயிர்த்தெழுதலால் எங்கள் வாழ்க்கை பயணத்தின் குறிக்கோளை நாங்கள் கண்டடைய செய்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமரவும். திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த குழந்தைசாமி மாரி அல்போன்சா வலந்தின் நளினை லலினா ரேனி ஆந்திரே வினோத் இவருடைய மகன் ஆந்திரே வினோத் ராஜாவுக்கும் ரெடியாபாளையம் பங்கை சார்ந்த அலெக்சிஸ் ஆரோக்கியசாமி உபேந்திரம் மரி அண்ணா தெரேஸ் இவருடைய மகள் ஷார்லின் அலெக்சிஸுக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த அலெக்சாந்தர் ஆறுமுகம் அருமை செல்வி இவர்களுடைய மகன் பிரான்சிஸுக்கும் நெய்வேலி டவுன்ஷிப் சார்ந்த மனுவேல் ஆரோக்கியமேரி இவருடைய மகள் சூசை ராக்கினிக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல 5:30 மணிக்கு திருப்பலியும் 12 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறாது. ஏனென்றால் 5 மணிக்கு பேராலயத்தில் மறைமாநிலத்துள்ள அனைத்து குருக்களும் பேராயர் தலைமையிலேயே திருத்தயல திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டு முழுவதும் குருக்கள் அருட்சாதனைகளை வழங்க பயன்படுத்துகிற ஆயத்தக்கார எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய், புனித தைலம் 3ஐயும் அங்கே பேராயர் புனிதப்படுத்துவார். அதை ஒவ்வொரு பங்குக்கும் எண்ணெய் கொடுத்து அனுப்புவார்கள். எனவே அந்த நாள் குருக்கள் தங்களுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்து கொண்ட நாள். பேராயரோடு சேர்ந்து தங்களுடைய வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதில் பங்கேற்று பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 15ஆம் தேதி 16ஆம் தேதி செவ்வாய் புதன் வழக்கம் போல 3 திருப்பலிகளும் நடைபெறும். பதினேழாம் தேதி புதன் புனித வியாழன் அன்று காலை திருப்பலி இல்லை, மதிய திருப்பலியும் இல்லை. மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை இடமாற்றம், தொடர்ந்து இரவு 12 மணி வரை ஆராதனை நடைபெறும். 12 மணிக்கு நற்கருணையானது சிற்றாலயத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும். இரவு ஆராதனை விபரம் இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை பாடல் குழு மற்றும் க்ளூனி கன்னியர், 9லிருந்து 10 பக்த சபையினர், 10லிருந்து 11 மணி தெய்வீக குருவின் சீட சகோதரிகள் கொன்சாகா சகோதரிகள், 11லிருந்து 12 மணி வரை திருவழிபாட்டு குழு தன்வார தொண்டர்கள் பங்கு பேரவையினர் கலந்து கொள்வார்கள். 12 மணிக்கு
நற்கருணை சிற்றாலயத்திற்கு கொண்டு வரும் இடமாற்றம் பெறும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மௌனமாக திவ்ய நற்கருணையை தனிப்பட்ட நபர்கள் வந்து சந்திக்கலாம். எந்த குழுவுக்கும் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த நேரத்தில் அதிகமாக வந்து நற்கருணையை சந்திக்க வேண்டும் என்பதற்காக 6 மணிலிருந்து 10 மணி வரை உங்களுக்காக எந்த குழுவையும் குறிப்பிடாமல் போட்டிருக்கிறோம். 10 மணிக்கு வீதிகளில் சிறப்பான சிலுவை பாதை நடைபெறும். 10 மணியிலிருந்து சிலுவை பாதை தொடங்கும். முதல் ஸ்தலத்தை குருக்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். 2வது ஸ்தலத்திலே சிலுவையை கன்னியர்கள் ஏந்தி செல்வார்கள். 3வது 4வது ஸ்தலத்தில் நமது பங்கு பேரவை ஆண்கள், பங்கு பேரவை பெண்கள் ஏந்தி செல்வார்கள். அதன் பிறகு 7வது ஸ்தலத்திலிருந்து பொதுமக்கள் சிலுவை ஏந்தி செல்லலாம். சிலுவை ஏந்தி செல்ல விரும்புகிறவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 5 மணிக்கு திருப்பாடுகளின் வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை நடைபெறும். அன்றைய காணிக்கை புனித பூமிக்காக பாதுகாப்புக்காக அனுப்பப்படும். இன்றைய காணிக்கை பசிப்பிணி நிவாரண நிதிக்காக அகில இந்திய ஆயர் பேரவையின் அங்கமான காரிதாஸ் இந்தியா என்ற டெல்லியில் இருக்கிற நிறுவனத்துக்கு அனுப்பப்படும். எனவே தாராளமாக உதவ கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை புனித பூமி ஹோலி லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹோலி லேண்ட் இந்த பணமானது அனுப்பப்படுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை தாராளமாக உதவ கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலையில் திருப்பலி, மதியானம் மாலை திருப்பலி எதுவும் இல்லை. இரவு 11 மணிக்கு உயிர்ப்பு ஞாயிறு திருச்சடங்கு தொடங்கும். ஒளி வழிபாடு, வார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, திருவிருந்து வழிபாடு 4 பாகம் இடம்பெறும். சனிக்கிழமை காலை 6 மணிக்கு வியாகுல அன்னை ஜெபமாலை நடைபெறும். பாடல் குழுவினர் அதை வழி நடத்துவார்கள். குருத்து ஞாயிறு கூடுமானவர் அவரவர் தங்கள் இல்லங்களிலிருந்து குருத்தோலைகளை எடுத்து வருவது அவசியம். இந்த ஆண்டு மிக சிரமப்பட்டு 4000 ரூபாய் செலவு செய்து இந்த குருத்துகளை பல இடங்களிலே வாங்கினோம். வண்டி வாடகை இந்த ஒரு மரத்துக்கு ஏறி வெட்டுவதற்கு 150 ரூபாய் 200 ரூபா கேட்குறாங்க. 30 மரம் வெட்டணுன்னா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். அதற்கும் ஆள் கிடைக்கவில்லை. பல இடங்களிலே தேடினோம், மரக்காணோம். மற்றபடி அரியாங்குப்பம் பக்கத்தில் பல இடங்களில் தேடி பார்த்து கடைசியில் 2 பேர் கிடைச்சாங்க. அதனால் கொஞ்சம் தயவு செய்து கவனிக்கணும். இன்னும் ஒரு 5-6 வருடத்தில் குருத்தே இருக்காது. அப்போ வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யணும். ஒரு குருத்து 2 குருத்து ஓலைகளை எடுத்துக்கொண்டு போங்கள், அது நியாயம். ஒவ்வொருத்தரும் கையில் குத்தாக எடுத்துக்கிட்டு போனால் வரவங்களுக்கு பின்னாலே கிடைக்கல. சுயநலம். 2 குருத்து எடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். உங்கள் வீட்டில் 3 பேர் இருந்தாங்க, 6 குருத்து எடுத்துக்கிட்டு போங்க. எல்லா அறையிலும் ஒரு சிலுவன்னாலும் மீதி என்ன செய்ய போகிறீங்க? 1 இருந்தாலே போதும். அதனால் கொஞ்சம் தயவு செய்து பிறர் அன்பு இருக்க வேண்டும். கொஞ்சமாவது சிரமத்தை உணர வேண்டும். இந்த வாரம் முழுதும் அலைஞ்சி கடைசியில் கஷ்டப்பட்டு 30 மரங்களில் ஓலைகளை வெட்டினோம். கடந்த ஆண்டு ஒரு இடத்த காலி பண்ணாங்க. அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிது. பில்டிங் கட்டுவதற்காக மரத்தை வெட்டினாங்க. அதனால் இலவசமாக கிடைத்தது. இந்த ஆண்டு சிரமப்பட்டு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஆட்கள் கிடைச்சா மரங்கள் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் பிறரையும் நினச்சி பார்த்து 2 குருத்துக்கு மேலே யாரும் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா 1 போதும். நிறைய வாடிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு வீட்டிலன்னா 7-8 குருத்துகளை எடுத்துக்கிட்டு போனால் எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்கும்? ஆகவே தயவு செய்து இதில் உங்களுடைய பெருந்தன்மையை காட்ட கேட்டுக்கொள்கிறோம். குருத்து ஞாயிறு, புனித வியாழன் மற்றும் உயிர்ப்பு ஞாயிறு வழிபாடுகளில் சிறப்பான காணிக்கைகள் எடுக்கப்படும். உயிர்ப்பு ஞாயிறன்று எல்லாரும் உங்களுடைய கையில்
மெழுகுத்திரி வைத்திருக்க வேண்டும். ஞானஸ்தான வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கும் போது கையில் எரியும் மெழுகுத்திரி இருக்க வேண்டும். அவ்வாறே புனித தீர்த்தம் எடுத்து கொண்டு போக வேண்டுமென்றால் வரும்போதே உங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி கொண்டு வாருங்கள். அதை புனிதப்படுத்துவோம். இங்கே தண்ணி வச்சிருப்போம், இருந்தாலும் அந்த நேரத்தில் இடித்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு நீங்கள் தண்ணி எடுக்கிறது அவ்வளவு அழகாக இல்லை. எனவே நீங்களே வரும்போது கையில் பாட்டில் தண்ணீரோடு வாருங்கள். அதை புனிதப்படுத்துவோம். அதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்லலாம். குருத்து, நோன்பு கஞ்சி, மறிக்கொழுந்து, புனித நீர் ஆகியவற்றை பெற அமைதியாக சத்தமின்றி அணுக வேண்டும். இன்றைக்கு காலையில் அந்த குருத்து மந்திரிக்கிற நேரத்தில் கொஞ்சம் சத்தம், எல்லாம் கூச்சல். இது புனிதமான சடங்கு, திரு வழிபாடு. எனவே கொஞ்சம் அமைதியாக இருந்து ஓலைகளை பெற்றிருந்தால் உண்மையில் நன்றாக இருந்திருக்கும். உங்களை மனமாற பாராட்டுகிறேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். புனித ஆந்திரேயா ஆலயம் ரெட்டியார் பாளையத்தில் நேற்றும் இன்றும் விவிலிய கண்காட்சிகள் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடத்துகிறார்கள். விவிலிய கண்காட்சி ஆர்வமுள்ளவர்கள் அதை போய் பார்த்து பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இன்று சிறுவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. இன்றும் அடுத்த வாரமும் 2 வாரம் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. Ibireye